ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக கஷ்டத்தோடும் கவலைகளோடும் நீ வாழ்ந்திருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது நீ அனுபவிக்கக்கூடிய மன வலியையும் வேதனையையும் உணர்ந்ததால்தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி பேச வந்துள்ளேன். நான் சொல்வதையெல்லாம் முழுவதுமாக கேட்டு மகிழ்ச்சியோடு இனி நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். ஏனெனில் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைத்து தர ஆரம்பித்து விட்டேன் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த நொடி முதலே நிறைவேறத் தொடங்கும். இது உனக்கான நேரம், உன்னுடைய நேரம். உன் கஷ்டகாலத்தை முடித்து வைத்து உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகும் நேரம் இது. உனக்கான நல்ல நேரமும் காலமும் வரும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே. அந்த நல்ல நேரத்தை இந்த நிமிடத்திலிருந்தே நான் தொடங்கி வைக்கப் போகிறேன். உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு அருளுவதில் எனக்கும் மிகுந்த சந்தோஷம்தான் என் செல்லமே. இத்தனை நாட்களாக உன் மனதில் நீ எதை நினைத்து வேண்டிக்கொண்டே இருந்தாயோ அதை அப்படியே உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன். எப்போதெல்லாம் வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கிறது என நீ வருத்தப்பட்டாயோ அப்போதே ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை நான் சூட்சுமமாக செய்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நீதான் உன் மனவேதனையை குறைத்து கொள்ளாமல் எத்தனை முறை ஆசீர்வதிக்க என் கரங்களை நீட்டினாலும் என் கரங்களை தவித்துவிட்டு நீ தவித்து கொண்டே இருந்தாய். என்னை தவிர்த்து விட்டு நீ தவித்து கொண்டிருந்தால் எப்படி சரியாகும் என்றுதான் இப்போது உன் கஷ்டகாலத்தை முடித்துவிட்டு உன்னிடம் பேசுவதற்காக நேரடியாகவே வந்துவிட்டேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை விட்டுவிட்டு துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலுமே மூழ்கி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்காக நான் வருவதையும் உதவி செய்வதையும் உன்னால் உணர முடிவதே இல்லை என் செல்லமே. நீ சந்தோஷமாய் இருக்கும்போது உன்னை பார்த்து நான் பூரிப்படைவேன். நீ மனவேதனையாய் இருக்கும்போது உன் கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாம் என யோசித்து உன் வேதனைகளை தீர்ப்பதற்கான வேலைகளை தான் நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன். ஆக மொத்தத்தில் நல்லதோ கெட்டதோ எப்போதும் நான் உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பிக்கொள். ஏனெனில் அதுதானே உண்மை. அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் உனது வேண்டுதல்களையும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்க வந்துள்ளேன். உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் என் அருளாசியால் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்றமாக்க மாட்டேன். நீ எதிர்பார்ப்பதை அப்படியே உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ கண் கலங்குவதற்கு பதிலாக களிப்போடு வாழும்படி செய்யப் போகிறேன். உன் கண்ணீரை துடைத்து உனக்கு வேண்டியவைகளையெல்லாம் அள்ளி அள்ளி தருவதற்காக தான் இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே. உன் மனம் மகிழக்கூடிய வகையில் உனக்கான ஒரு சந்தோஷ செய்தி உன்னை நோக்கி வரும்படி கூடிய சீக்கிரம் செய்யப் போகிறேன். பிரச்சனை என்ற ஒன்று வந்துவிட்டால், கஷ்டம் என்கிற ஒன்று வந்துவிட்டால் அதை குறைப்பதற்கான வழிகளை பற்றி சிந்திக்காமல் இது அப்படி இருக்குமோ, அவர் இப்படி செய்கிறாரோ, இவர் வேண்டுமென்றுதான் நம்மை மாட்டிவிட பார்க்கிறாரோ, அவர் நம்மை ஏமாற்ற பார்க்கிறாரோ, இந்த விஷயம் தவறாய் நடந்து முடிந்து விடுமோ என எப்போதும் ஏன் எதிர்மறையாகவே நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய்? அந்த பிரச்சனைகளின் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்து. உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், உன்னால் என்ன செய்ய முடியும் என யோசி. அடுத்த அடியை நீ எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்ற யோசனை மட்டுமே உன் கவனத்தில் இருக்க வேண்டும் என் செல்லமே. தேவையில்லாத விஷயங்களிலிருந்து உன் யோசனைகளை திசை திருப்பி செய்யக்கூடிய விஷயங்களை திறமையாய் செய்து வருவதற்கான முயற்சி செய். உன் பிரச்சனைகளும் உன்னுடைய கஷ்டங்களும் வந்தபடி தெரியாமல் விலகி ஓடுவதற்கு உனக்கு துணையாய் உன் வராகியம்மா நானே இருப்பேன். என்ன நிகழ்ந்தாலும் சரி, உனக்கு பிடிக்காத விஷயங்களை எதிர்த்து போராட நீ தயங்கவே வேண்டாம். அதே போல உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக நீ ஆசைப்பட்டாலும் என்னை நோக்கி ஓடிவாயேன் செல்லமே. என் அன்பு குழந்தையான நீ கேட்டதையும் உனக்கானதையும் செய்து தருவதை விட வேறு என்ன வேலை எனக்கு இருக்கிறது? உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ பயமோ வேண்டவே வேண்டாம். உனக்காக நானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானதை யோசித்து யோசித்து நிச்சயமாக செய்து கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். ஒரு அம்மாவாக நான் இருக்கும்போது என் குழந்தையான நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என் மீது நம்பிக்கை வை. எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லையே என மட்டும் ஒருபோதும் சொல்லிவிடாதே. நன்றாக யோசித்து பார். இதற்கு முன்பாகவே பலமுறை உன் வாழ்வில் தவறான விஷயங்கள் நடக்கும் போதும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும் எப்படியாவது அதை ஒரு நல்ல முடிவுக்கு தானே நான் கொண்டு வந்தேன்.
நீ கஷ்டப்படுவது போல இருந்தாலும், துன்ப துயரத்தில் மாட்டிக்கொள்வது போல இருந்தாலும், கடைசி நொடியிலாவது நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றி கொண்டுதானே இருந்தேன். உண்மையை புரிந்து கொள். இனி வரும் காலங்களில் கூட உனக்கான வசந்த காலத்தை தான் நான் உருவாக்கி தருவதற்காக முடிவெடுத்திருக்கிறேன். உன் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துவிட்டது. இதோ இப்போதே உன் கஷ்டகாலங்கள் எல்லாமே முடிந்து போய் உன் மனதில் வேதனையையும் வலியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகிறேன். நீ மனதில் வேதனையடைவதற்கு யார் காரணமாக இருந்தாரோ அவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என் செல்லமே. கவலைகளை மறந்து என் மடியில் அமர்ந்து ஓய்வெடுத்துக்கொள். உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் சந்தோஷமாய் பக்குவமாய் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நினைத்தது போலவே சிறப்பானதாய் நான் முடித்து கொடுக்கிறேன். தீர்வே இல்லாத பிரச்சனை என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. உன்னுடைய மன வலியையும் வேதனையையும் குறைப்பதற்கான ஒரு நல்வழியை நானே உனக்காக காட்டுவேன். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையை உன் வராகி அம்மா மாற்றித் தருவேன் என்ற நம்பிக்கை உனக்கும் இருக்கிறது என்பது நான் அறிவேன். என்னை வணங்குகிற உன் வீட்டில் கஷ்டமோ கவலைகளோ ஒருபோதும் குடியேறாது. உனக்கான தேவையும் எதுவும் இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ தேவைப்படுவதற்கு முன்பாகவே உனக்காக நான் கொடுத்து உதவுவேன். எதிரியாகவே இருந்தாலும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். என் பொக்கிஷமான பிள்ளையான நீயும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி வைத்துக்கொள். உன்னை பற்றி மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்காகவும் சிந்தித்து அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்ய ஆரம்பி என் செல்லமே. யார் ஒருவர் தனக்கு மட்டும் பிரார்த்தனை செய்யாமல் தனக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என நினைக்காமல் மற்றவர்களை பற்றியும் சிந்தனை செய்கிறாரோ அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகளே வராது. அவர்களது கஷ்டங்களையும் நான் சரி செய்யாமல் விடமாட்டேன். உன் வாழ்க்கையை நான் நிச்சயம் அழகானதாக மாற்றியமைப்பேன் என நம்பிக்கை கொள். நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு சொந்தமானதாக மாறும்படி நான் செய்வேன். நீ யாருக்கும் ஒருபோதும் துரோகமோ கெடுதலோ செய்தது கிடையாது. பல பேரால் ஏமாற்றத்துக்கு நீதான் உட்பட்டாயே தவிர ஒருத்தருக்கும் நீ கஷ்டம் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைய இந்த கஷ்டமான சூழலில் நான் எப்படி உனக்கு உதவ வராமல் இருப்பேன்? உன் மன வேதனைகளையெல்லாம் அறிந்த நான் இப்போது உனக்கு தேவையான உதவிகளை செய்து உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்துவிட்டேன். இனி நீ எதை கண்டும் நடுங்கவோ பயப்படவோ கவலை கொள்ளவோ அவசியமே இல்லை. உன் மனநிலையை நன்கு அறிந்த நான் உனக்கான நன்மைகளை செய்து முடித்துவிட்டுத்தான் உன்னை விட்டு விலகுவேன். ஒரு காலத்திலும் உன்னை தள்ளி வைத்தவர்களையும் ஒதுக்கி வைத்தவர்களையும் நீ நினைத்து யோசிக்கவே வேண்டாம். அவர்களுக்கு மன வருத்தங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வை நான் கொடுப்பேன். உன் மன வேதனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை கொடுத்து எல்லாரும் உன்னை தேடி நாடி வரும்படி உன் வாழ்வில் உயர்வை வரவழைப்பேன். எதற்கும் வருந்தாதே. நீ நினைத்ததை காட்டிலும் உன் வாழ்க்கையை மிகவும் சுலபமானதாக அற்புதமானதாக நான் அமைத்து காட்டப் போகிறேன். நல்லதே நடக்கும் என நம்பு. உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் இருப்பேன்.